கண்ணன், வழக்கறிஞராக இருக்கிறேன், சமூக ஆர்வலராக இருக்கேன். ஐயாவுக்கு வீர வணக்கம் செய்ய இன்னைக்கு வந்திருந்தோம். ஒரு தன்னலமற்ற தலைவர், நம்ம இழந்து தவிக்கிறோம். 1925 வந்து அவர் பிறந்து தன்னுடைய 18வது வயதிலேயே அரசியல் களம் பூண்டு சுதந்திரத்தின் அப்போ சிறை கண்டு சிறையில் பல கஷ்டங்களையும் பட்டு ஒரு தியாகியாக வெளியே வந்து அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்காக அவருடைய போராட்டம் 101, அதாவது நேற்றைய நாள் வரை அவருடைய தன்னலமற்ற போராட்டம் தமிழக மக்களுக்காக இருந்ததை யாரும் மறக்க முடியாது. அவருக்கு கிடைத்த பல பணங்களாக இருக்கட்டும், புகழை மட்டும் வைத்துக்கொண்டு செல்வங்களையும் பணங்களையும் தன்னலமற்று தமிழக மக்களுக்காகவும் தான் பதவியேற்று வகித்த இந்திய பொது உடைமை கட்சிக்காகவும் கொடுத்த புனிதமானவர் அவர். அவருடைய இந்த இறந்த நாள் தமிழக மக்களுக்கு ஒரு பெரும் சோகமான நாளாக இருக்கிறது. தனக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்த மத்திய அரசுக்கும் சரி, தமிழக அரசு கொடுத்த 10 லட்சத்தையும் சரி, திரும்ப அதை தமிழக மக்களுக்காகவே கொடுத்த தன்னலமற்ற தலைவர். விவசாயிகள் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். பல போராட்டங்களில் மக்களுக்காக கைகோர்த்து நின்று பல போராட்ட வெற்றிகளை கண்டு மக்கள் மனதில் என்றும் வாழும் தன்னலமற்ற ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. தோழர் தசைஜால் தமிழர் விருது பெற்ற அன்பு தோழர் அவரை போன்ற ஒரு இந்த அரசியல் காலகட்டத்தில் இளைஞர்கள் எந்த முன்மாதிரியாக ஒரு நல்லக்கண்ணு போன்ற ஒரு முன்மாதிரியாக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு இந்த புதிய ஒரு தலைமுறையை உருவாக்கி ஒரு பொதுவுடைமை சமுதாயம், இடதுசாரி சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த இளைஞர்கள் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்துள்ளார். அது எதிர்காலத்தில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனா எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு சைடு வந்து திராவிட கட்சிகள் அந்த ஊழல் பண்ணாங்க இந்த ஊழல் பண்ணாங்கன்றது, இன்னொரு சைடு ரசிகர் கூட்டங்கள் வந்து இந்த நடிகர் விட்டார் அந்த நடிகர் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு அழகான உண்மையான தத்துவத்தை வச்சுருக்க கம்யூனிஸ்ட் மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டுல பெருசா வந்து இன்னும் வரலையா? வளர அதுக்கான காரணம் என்னன்னா, அது வந்து அரசியல்ல வந்து இப்ப என்னன்னா பிரதானமான எதிரி வந்து நம்மளுக்கு பிஜேபி மதவாத சக்திகள். அவங்களை முறியடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் இயக்கங்களும் இடதுசாரி சக்திகளும் நாம் ஒன்றிணைந்து இந்த மதவாத பிஜேபி ஒழித்து வர்றதுக்கு தான் இந்த மாற்று சமுதாயத்தை முதலில் கொடுக்கும். எப்படி பாக்குறது, இப்ப வந்து இவ்வளவு நல்லக்கண்ணு ஐயாவை எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு நம்மளால சொல்றோம். ஆனா இப்ப வந்து நடிகர் விஜய் இந்த மாதிரி விஜயகாந்த் இந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு திரைப்புகழ் இருந்துச்சுன்னா அவங்களை கொண்டாடுறாங்க. எப்படி பாக்குறோம்? இது மக்கள் வந்து சினிமா மோகத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த ஒரு மோகம், சினிமா மோகம் அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் விஜயும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு அது எடுபடாது, அந்த அளவுக்கான இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல், பிஜேபிக்கு எதிரான அரசியல் இங்க வெற்றி பெறும். குறைந்தபட்ச நல்லக்கண்ணு அவர்கள் வந்து எளிமையின் சிகரம், அனைவருக்கும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு தோழர். அவருடைய இழப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரிய இழப்பு. எப்படி நான் பாக்குறீங்க, இப்போ வந்து தலை சிறந்த கொள்கையோடு இருக்கிறது, அது இந்த மாதிரி ஒரு தலைவரை இது நம்ம பார்க்கவே முடியாது. காசு பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்த காலத்துல 1 ரூபாய்க்கோ பதவிக்கோ எதுக்கும் ஆசைப்படாம இருக்க தலைவரை இழந்திருக்கிறோம். எப்படி பாக்குறீங்க? பெரும் இழப்பு. இப்ப இருக்கிற அரசியலை நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப இருக்கிற அரசியல் சாக்கடை. எப்படி நான் பாக்குறேன், யார் வந்தா இந்த மாதிரி இருக்கிற தலைவர் யார் இந்த மாதிரி வருவாங்க? அந்த மாதிரியான சமூக கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும். அது ஒரு பெரும் போராட்டம் தான், திடீர்னு மாறாது. இந்த தலைமுறைக்கு வந்து அந்த தியாகம், தோழமை, மக்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு எதுவுமே இன்னைக்கு எல்லாம் இதாகிடுச்சு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேலதான் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். இப்ப இருக்கிற அரசியல்ல யாராவது ஐயா மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஐயா மாதிரி ஐயாவை போல் யாரும் இருக்க முடியாது. முடிந்தவரை இன்றைய தலைமுறை கடுகளவாக தோழர் நல்லக்கண்ணுவை போல் வாழ வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஐயாவாக ஐயா மட்டுமே வாழ முடியும். அவர் எளிமைக்கு எடுத்துக்காட்டு, அடக்கத்தின் இருப்பிடம், வீரத்தின் விளைநிலம். அப்படி ஒரு தலைவர் இன்றைய அரசியல் களத்தில்
நல்லக்கண் ஐயா ஒரு அதிசய பிறவி. எவ்வளவு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. ஈடு இல்லாத ஒரு தாங்க முடியாத இழப்பு. இப்படி ஒரு தலைவனை கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு கடைசி கண்ணி, இப்படி ஒரு தியாக தோழரை எங்கள் இயக்கத்திலேயே இனி பார்க்க முடியாது. எவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த காசு பணத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டங்கள்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்னைக்கு ஒரு சாகிற காலம் வரை தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில உறுதியா இருந்த ஒரு தலைவர். எப்படி பாக்குறீங்க? ஐயாவினுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. தமிழ்நாட்டு உழைக்கும் வர்க்கத்திற்கு பேரிழப்பு. அவருடைய இறப்பு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒரு பேரிடி. தன் உடல்ல தானம் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவள் வாழும் வரை வள்ளல், எளிமையின் சிகரம். வாழ்ந்த பின்பும் அவர் வள்ளலாக வாழ்கிறார். அவர் இறக்கவில்லை. எங்களை பொறுத்தவரைக்கு அவருடைய மரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் காட்டிய அரசியல் வழியில், அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் கடைசி வரை அவர் அரசியல் பாதம் பற்றி நடைபோடுவோம் என்று இவர் இறப்பிலாவது நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்வோம்.